கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்க ஜூலியட். ஞாயிறு வேதாகம பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சின்ன கிராமம், அதுல ஜாஸ்மின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவ சின்ன வயசுல இருந்து சரியா சாப்பிட மாட்டா. அம்மா அப்பா சொல்றது எதையுமே கேட்க மாட்டா. அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுவா. யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டா. ஸ்கூல்ல டீச்சர் சொல்றதையும் கேட்க மாட்டா. ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவளோட அம்மா அப்பா அவளை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயும் அவளுக்கு சரியாகல. ஒரு நாள் அவ பைபிள் படிச்சு பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு வசனம் படிக்கிறா. அது என்ன வசனம்னா, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவ யோசிக்கிறா, இனிமேல் இருந்து நம்ம அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும்னு அவ யோசிக்கிறா. அவங்க அம்மா சொல்றாங்க வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நல்லா சாப்பிடுன்னு சொல்றாங்க. அன்னையிலேருந்து அவ 10 நாளைக்கு அவங்க அம்மா சொல்ற மாதிரி சாப்பிட்றா. அவளுக்கு உடம்பு பழைய மாதிரி சரியாயிருது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அம்மா அப்பா சொல்றதை நம்ம எப்பயுமே கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த கதைக்கான வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பலவீனம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம ஏசப்பா நம்மளை பலப்படுத்துறவரா இருக்காரு.